இப்போல்லாம் தூங்கி எந்திரிச்சு கிச்சனுக்கு வரது ஒரு வேலையவே பார்க்கறது இல்லைங்க. டெய்லி ஆக்டிவிட்டீஸில் அதுவும் ஒன்று. அதே போல் எனக்கு சாப்பாடு இது வேணும் அது வேணும்னு சொல்கிறதோடு நிறுத்தாமல் என்ன வேணுன்றதை நானே எடுத்து வச்சிருதுங்க. வந்த 3 நாட்டுக்கோழி முட்டை எடுத்தேன், அவிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கீரை வாங்கிட்டு வந்து கழுவி அதை ஆஞ்சி கட் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், கீரை வந்து கண்டிப்பாக கடையில் வேண்டாம். ஏன்னா கீரை கடைஞ்சா நான் ஒரு 2 பிளேட் நல்லா சாப்பிடுவேன், என் ஒய்ஃபும் ஈக்குவலாக நல்லா சாப்பிடுவா. 2 பேருமே கீரை பிடிக்குன்றதுனால. ஆனால் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் டயட்டில் மட்டும் இருன்னு சொன்னாக்கா அது எங்கேருந்து பொருந்தாது. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, கீரை வந்துட்டு பொரியல் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சோண்டு ரைஸ் வடிச்சுக்கோ, அது வந்து போதுமானதாக இருக்கும்னு நான் சொன்னேன். ஆனால் நான் ஒரு 10 நிமிஷம் அப்படி போயிட்டு வரதுக்குள்ளே சாம்பார் சாதம் கிண்டி வச்சுருக்காங்க. எந்த வீட்டில் தான் பொண்டாட்டிங்க வந்து புருஷன் சொல்கிறத கேட்குறாங்க, என் வீட்டில் மட்டும் கேட்குறதுக்கு? நான் தெளிவாக சொன்னேன், கீரை தான் நமக்கு மெயின் டிஷ்ஷு, நீ ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. என்ன சொல்கிறேன்னா, கீரை கடையக்கூடாதுன்னு தானே சொன்னேன், அதான் நான் கடையில். ஆனால் சாம்பார் சாதம் கிண்டோட நீ சொல்லலையாப்பான்னு கேட்குறாங்க. இவளை வச்சு நான் என்ன டயட்டை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.